ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ மினி குக்கீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துறோம். இது அன்சால்டட் பட்டர் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பவுடர் சுகரை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட 4 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூன்னு, மைதா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும், ஸ்வீட்னஸை. நம்ம இந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் பால் ஊற்றி சப்பாத்தி பதமாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிஸ்கெட்டும் நல்லா சாஃப்டாக வரும். மாவு ஆடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிஸ்கெட்டும் ஆடாக வரும். நம்மளோட பிஸ்கெட்டுங்க எல்லாம் ஒரே அளவாக இருக்கணுன்றதுக்கோசரம் நான் இந்த ஸ்பூன்லேயே எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் கடாயை ஒன்று ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 30 நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பிஸ்கெட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய அடுத்த பேட்ச் பிஸ்கெட் நம்ம கடாயில் ஹீட் பண்ணிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. நம்மளோட பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்ல பாத்தியா உஷாரியா கொஞ்சம் கட்ட அப்படி கிட்ட ஆன் பண்ணிட்டேன். பண்ணுமா ஃபோட்டோ எடுத்துக்கோ.